இங்க நான் தான் கிங்னு சொல்றவங்க எல்லாம் சூப்பர் ஸ்டார் ஆயிட முடியாதுன்றது இந்த படத்தை பார்க்கும்போதே தெரியுது. ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு திலக் டாக்ஸ். நல்ல சினிமா நமக்கு வாழ்க்கையை புரிய வைக்கும், வாழ்க்கைக்கு நம்பிக்கை தரும். நிறைய திரைப்படங்களை பார்ப்போம். இப்போ இந்த திரை விமர்சனத்தை பார்ப்போம். இங்கே நான் தான் கிங் இந்த மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். படத்தோட கேஸ்ட் பார்த்தீங்கன்னா சந்தானம் தான் ஹீரோ, தம்பி ராமையா நடிச்சிருக்காரு. ஹீரோயின் யாருன்னா பிரியாலயா அண்ட் பாலசரவணன் நடிச்சிருக்காரு இந்த படத்தில். அதுக்கப்புறம் விவேக் பிரசன்னா அண்ட் முனிஷ்காந்த். இதுதான் இந்த படத்தோட கேஸ்ட். இப்போ இந்த படத்தோட கதையை பார்ப்போம். இந்த படத்தில் வந்து சந்தானம் வந்து 90s கிட்ஸாக காமிக்கிறாங்க. 90s கிட்ஸ்ன்றதுனாலே ஜென்ரலாக வந்து கல்யாணம் ஆகாதவங்கள தான் குறிக்கிறது பழகுது. சந்தானம் வந்து கல்யாணம் ஆகாம இருக்காரு, பொண்ணு தேடிட்டு இருக்காரு. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக என்ன பண்றாருன்னா, ஃபர்ஸ்ட் ஜெனரலாவே வந்து கல்யாணம் ஆகணும்னா மாப்பிள்ளைக்கு நல்ல வேலை இருக்கணும், அதுக்கப்புறம் நல்ல வீடு இருக்கணும் அப்படின்றது தான் வந்து கிரைட்டீரியா பொண்ணு வீட்டு சைட்ல. ஸோ அதை நம்ம பூர்த்தி பண்ணிட்டோம்னா கண்டிப்பா நமக்கு கல்யாணம் ஆயிடும் நினைச்சிட்டு என்ன பண்றாருன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வீடு வாங்கிடுறாரு. அதுவும் 25 லட்சம் ரூபாய் கொடுத்து லோன்ல வாங்கிடுறாரு. அதனால ஒரு கிரைட்டீரியா வைக்கிறாரு பொண்ணுக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா 25 லட்சம் ரூபாய் யார் எடுத்துட்டு வராங்களோ அவங்கள தான் வந்து நான் கல்யாணம் பண்ணிப்பேன்ற மாதிரி ஒரு கிரைட்டீரியா வச்சு பொண்ணு தேடுறாரு. இவர் வந்து புரோக்கரை வச்சு தேடுறாரு. அந்த புரோக்கர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம மனோபாலா. இவர் நிறைய இடத்துல பொண்ணு பார்க்க போறாரு. பொண்ணு பார்க்க போறதெல்லாம் வந்து நல்ல காமெடியா இருக்கு, சின்ன சின்ன பிட் காமெடிஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மனோபாலா என்ன பண்றாருன்னா லாஸ்டா வந்து இவருக்கு வந்து ஒரு இடத்துல வந்து பொண்ணு பாக்குறாரு. என்ன இடம்னு பாத்தீங்கன்னா ஜமீன். இவர் கிரைட்டீரியா என்னன்னா 25 லட்சம் ரூபாய் இருந்தா இவர் லைஃப் செட்டில் ஆயிடும் பாக்குறாரு. ஜமீன்ல கல்யாணம் பண்ணா இவரோட லைஃப் செட்டில் ஆயிடும். சோ அந்த ஜமீனுக்கு போய் பொண்ணு பார்க்கலாம் அப்படின்ட்டு சந்தானத்துக்கிட்ட சொல்றாரு. பட் நீங்க எப்படி ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்கீங்களோ அதே மாதிரி அவங்களும் 3 கிரைட்டீரியா வச்சிருக்காங்க. சோ அந்த கிரைட்டீரியாக்கு நீங்க ஓகேன்னா சொல்லுங்க, நம்ம அந்த இடத்துல போய் பொண்ணு பார்த்து கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட 3 கிரைட்டீரியா என்னன்னு கேக்குறாரு. அவங்களோட 3 கிரைட்டீரியா என்னன்னு பாத்தீங்கன்னா மாப்பிள்ளை வந்து நல்ல வேலையில இருக்கணும், ரெண்டாவது பாத்தீங்கன்னா மாப்பிள்ளைக்கு வந்து சொந்த வீடு இருக்கணும், அதுக்கப்புறம் மாப்பிள்ளைக்கு வந்து யாரும் சொந்தக்காரங்க இருக்கக்கூடாது, ஒரு அனாதையா இருக்கணும் அப்படின்றாங்க. ஸோ மாப்பிள்ளைக்கு வீடு இருக்கு, நல்ல வேலை இருக்கு, பட் என்னடா அனாதையா இருக்கணும்னா கிட்டத்தட்ட அதுவுமே இருக்கு. ஸோ 3மே மேட்ச் ஆகுது. பட் ஏன் இப்படி கேட்கறாங்கன்னு தெரியல அப்படின்னு யோசிக்கிறாரு சந்தானம். சரி இருந்தாலும் பரவாயில்ல, அவரோட மற்ற 2 கிரைட்டீரியா வந்து மேட்ச் ஆகுது. அதுக்கப்புறம் ஜமீன்ல ஸோ அவர் வந்து செட்டில் ஆகலாம் நினைச்சிட்டு அந்த ஜமீனுக்கு வந்து பொண்ணு பார்க்க போறாரு. அந்த ஜமீன்ல யார் இருக்காருன்னு பாத்தீங்கன்னா தம்பி ராமையா தான் ஜமீனா இருக்காரு. அண்ட் பாலசரவணன் தான் அந்த ஜமீன்ல பொண்ணோட அண்ணனாவும் இருக்காங்க. இவர் பொண்ணு பார்க்க போகும்போதே பாத்தீங்கன்னா வந்து பயங்கரமா வந்து இவரை வரவேற்கிறாங்க. பேண்ட் எல்லாம் வச்சு மாப்பிள்ள பொண்ணு பார்க்க வரும்போதே கிராண்ட் ஜெஸ்டர் எல்லாம் வச்சு காட்டும் போது மிரண்டறாரு சந்தானம். பொண்ணு பார்க்கும் போது ஒரு கிரைட்டீரியா சொல்றாங்க. என்ன கிரைட்டீரியா அப்படின்னா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நாம எல்லாமே ஒரே வீட்டுல தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தம்பி ராமையா சொல்றாரு. இவர் வந்து ஒரே வீட்டுல இருக்கணுமா, சரி ஓகே நம்ம வந்து பெரிய ஜமீன்ல தானே இருக்க போறோம், நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு அதுக்கும் ஓகே சொல்லிடுறாரு. ஓகே சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் பண்றாரு. இது மாதிரி எல்லாரும் ஒன்னா தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணிட்டு அவங்க வந்து அன்னைக்கே அந்த இடத்துலயே வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. சரி இவரும் சரி என்னடா இது பரவாயில்ல ஜமீன்லயே கல்யாணம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. பட் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆன உடனே வந்து இவங்க வீட்டுல இருக்கிற பொருட்கள் எல்லாமே வந்து வேன்ல ஏத்தி அனுப்புறாங்க. என்னடா வேன்ல ஏத்தி அனுப்புறாங்கன்னு பார்த்தா இன்னைக்கே நமக்கு சீதனமா கொடுத்துட போறாங்கன்னு ரொம்ப ஆர்வமா இருக்காரு சந்தானம். கடைசியில பார்த்தா இதெல்லாம் வந்து கடன் வாங்கியிருக்காங்க. கடன் வாங்கினவங்க வந்து எல்லா பொருளையும் வந்து இப்ப எடுத்துட்டு போறாங்க. எப்படி சந்தானம் வந்து அவர் கல்யாணம் பண்ணி அவர் லைஃபை செட்டில் பண்ணிக்கலாம், அவர் வாங்கின கடனை அடைக்கலாம் நினைச்சாரோ அதே மாதிரி தம்பி ராமையா வந்து அவரோட ஜமீன் மேல 10 கோடி ரூபாய் கடன் வாங்கிறாரு. சோ அவர் என்ன பிளான் பண்றாருன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த மாப்பிள்ளையை வச்சு நம்ம செட்டில் ஆயிடலாம். ஏன்னா நம்ம வீடு கடன் வாங்கிட்டோம், சோ நம்ம வீடு ஜப்தி பண்ணிடுவாங்க, நம்ம போறதுக்கு வேற இடம் இருக்காது, நம்ம பொண்ணை வந்து இந்த ஜமீன் இருக்கும் போதே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்னா சோ நம்ம மாப்பிள்ளையோட போய் செட்டில் ஆகிக்கலாம்னு பிளான் பண்ணி இவர் ஒரு பிளான் போடுறாரு. இந்த 2 பிளானுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு தான் சந்தானம் வந்து கடைசியில பயங்கரமா கஷ்டப்படுறாரு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா தம்பி ராமையாவும் அவர் பொண்ணு பாலசரவணன் 3 பேரும் சேர்ந்துட்டு சந்தானத்தோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா தம்பி ராமையாவும் பாலசரவணனும் சேர்ந்து நிறைய சேஷ்டைகள்லாம் பண்றாங்க. ஒரு பெரிய ஒரு பிரச்சனையில வந்து சந்தானத்தை மாட்டி விட்டுறாங்க. அந்த பெரிய பிரச்சனையில இருந்து சந்தானம் எப்படி வெளியில வராரு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்துல ஸ்டாண்ட் அவுட் சீன்ஸ் சொல்லணும்னா நிறைய ஸ்டாண்ட் அவுட் சீன்ஸ்லாம் இல்ல. ஒரு டெட் பாடியை வச்சு காமெடி பண்றாங்க. அது கொஞ்சம் ஒரு சில இடத்துல நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சேசிங் சீன் இருக்கும். அந்த சேஸ் பண்ணும்போது பின்னாடி வந்து ஃபாலோ பண்றாங்க. போன் பண்ணி பாலசரவணன் கிட்ட பேசுவாங்க, ரூட் கேட்பாங்க. அந்த ரூட் அவர் சொல்லுவாரு. அது மாதிரி சின்ன சின்ன விஷயம் வந்து காமெடியா இருக்கு. ஸ்டாண்ட் அவுட் சீன்ற அளவுக்கு வந்து இந்த படத்துல எதுவுமே இல்ல. படமே ஒரு காமெடி படம் தான். ஒரு 5-6 சீன் தான் வந்து நம்ம சிரிக்கிற மாதிரியே இருக்கு. ஆக்டிங் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து ஆக்டிங் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து வர்ஸ்ட் தான் சொல்லணும். எங்கேயுமே பெருசா இல்ல. மேபி பாலசரவணன் ஓரளவு நல்லா நடிச்சிருக்காரு.
நடிச்சிருக்காரு. தம்பி ரம்யாவோட ஆக்டிங்லாம் வந்து இந்த படத்துல வந்து கொஞ்சம் வர்ஸ்டா தான் இருக்கு. ஓவர் டூ பண்ற மாதிரி இருக்கு இந்த படத்துல. இந்த படத்துல ஹீரோயினோட ஆக்டிங் பாத்தீங்கன்னா ஓரளவு நல்லாவே இருக்கு. இந்த படத்துல கேரக்டர் டெவலப்மெண்ட்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே இல்ல. ஸ்டார்டிங்ல இருந்தே ஹீரோவாவே இருக்காரு. பெரிய வாவ் ஃபேக்டர்ஸ் வந்து கேரக்டர் டெவலப்மெண்ட்ஸ்லயே இல்ல. இந்த படத்தோட மெயின் டிராபேக்கே பாத்தீங்கன்னா இன்னொரு டெரரிஸ்ட் ஸ்டோரி காமிக்கிறாங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல வந்து பாம் பிளாஸ்ட்லாம் பண்ற மாதிரி டெரரிஸ்ட் பாம்பேல பண்றாங்க. அதுக்கப்புறம் சென்னையிலயும் வந்து பண்றதுக்கு பிளான் பண்றாங்க. இப்ப ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா வந்து வாண்டட்னு போட்டு சந்தானத்தை தான் காமிப்பாங்க டெரரிஸ்ட் மாதிரி. பட் படத்துல வந்து அவர் வாண்டடாவே இல்ல. சோ அது பாத்தீங்கன்னா ஃபேக்காவே வந்து ட்ரெய்லர்ல வந்து அதை காமிச்சிருக்காங்க. அது வந்து ஆடியன்ஸை மிஸ்லீட் பண்ணுது. அது ரொம்பவே தப்பு. அது ஒரு பெரிய நெகட்டிவ் இந்த படத்துக்கு. அதே மாதிரி தான் அந்த டெரரிஸ்ட் கேங் அதோட லிங்க் ஆகிற ஒரு விஷயமும் வந்து இந்த ஸ்டோரியோட பெருசா லிங்க் ஆகல. சோ அது வந்து ஒரு பெரிய டிராபேக் இந்த படத்துல. எல்லா படத்தோட மெயின் பிளஸ்ஸே வந்து அந்த படத்தோட பிஜிஎம் சாங்ஸ் தான். இந்த படத்துல பிஜிஎம் வந்து ரொம்ப வர்ஸ்டாவே இருக்கு. சவுண்ட் ட்ராக் வந்து எல்லா இடத்துலயுமே ஆட் பண்ணி விட்டுறாங்க. பாட்டு பாத்தீங்கன்னா வந்து எதுவுமே வந்து மனசுல பதிகிற மாதிரியும் இல்ல, இன்ட்ரெஸ்டிங்காவும் இல்ல. ஒரு சாங் பண்ணியிருந்தாங்க கொஞ்சம் மாடர்னா இருக்க மாதிரி. அதுக்கு ஃபோக் மியூசிக் போட்டு பண்ணியிருந்தாங்க. ஏதோ புதுசா ட்ரை பண்ணியிருந்தாங்க. பட் அந்த பாட்டும் ஒர்க் அவுட் ஆகல. படம் எடுக்கிறது வந்து இப்ப ரொம்ப ஈஸின்ற மாதிரி தெரியுது. எப்படின்னா வந்து ஏதாவது ஒரு டயலாக் பேசுவாங்க, பேக்ரவுண்ட்ல ஒரு மியூசிக் பிஜிஎம் போயிட்டே இருக்கும். அப்படி போனாலே ஒரு படம் எடுத்துடலான்ற மாதிரி பண்ணிருக்காங்க. இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு அதுதான் தோணுச்சு. நாம கூட ஒரு படம் எடுத்துடலாம் பழகுது. ஜெனரலா ஒரு ஏதாவது ஒன்று பேசுவோம், பேக்ரவுண்ட்ல வந்து ஒரு பிஜிஎம் போட்டு விட்டுருவோம், போட்டா போலும் அது ஒரு படம் ஃபார்மேட் வந்துரும்ன்ற மாதிரி தான் பண்ணிருக்காரு. நார்த் இந்தியன் மாதிரி ஒரு ஹீரோயின் எடுத்துட்டு கொஞ்சம் கிளாமர் போட்டா கண்டிப்பா படம் ஓடிடும்ன்ற மாதிரி படத்துக்கு ஒரு ஃபார்மேட் வச்சு சந்தானம் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். சோ அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்றது வந்து இந்த படத்தை பார்க்கும்போதே தெரியுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி கூட சந்தானம் ஒரு படம் நடிச்சிருந்தாரு, பயங்கர ஃபிளாப். பிடி ரிட்டர்ன்ஸ் நல்லா போயிருந்துச்சு. அதுக்கு அடுத்த பண்ண படம் வந்து பயங்கர ஃபிளாப். படத்துக்குள்ள உட்காரவே முடியல, தியேட்டர் விட்டு ஏஞ்சி ஓடின மாதிரி இருந்துச்சு. பட் இந்த படம் வந்து அந்த அளவு மோசம் இல்ல. படம் பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு பார்க்கலாம். பட் சந்தானத்தோட ப்ரீவியஸ் படத்தை கம்பேர் பண்ணா இந்த படம் வந்து கண்டிப்பா நல்லாவே இருக்கு. சந்தானம் படம்ன்றதுனால ஒரு மினிமம் கேரண்டி இருக்கும் காமெடிக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல அது இல்ல. 4-5 சீன்ஸ் தான் நம்ம சிரிக்கிற மாதிரியே இருந்துச்சு. மேபி கிட்ஸ் வந்து இந்த படத்தை வேணா கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்க சில சீன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு. அண்ட் ஒரு ஹாஸ்பிட்டல் சீன்ல வந்து நர்ஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்காங்க, பயங்கர கிளாமரா எல்லாம் பண்ணி காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் நெகடலா இருக்கு. அதே மாதிரி சந்தானம் வந்து கொஞ்சம் கிளாமர் எல்லாம் மிக்ஸ் பண்ணா படம் ஓடிடுன்ற மாதிரி பாக்குறாரு பழகுது. ரொம்ப அன்வான்டாவும் இருக்கு. இதெல்லாம் வந்து தவிர்க்கலாம் நினைக்கிறேன். இந்த படத்தை பார்க்கறதுக்கு 3 ரீசன் சொல்ல முடியாது, பார்க்க வேணான்றதுக்கு வேணா 3 ரீசன் சொல்லலாம். இது வந்து ஒரு ஃபுல் லென்த் காமெடி மூவி நினைச்சிட்டு போனோம் அப்படின்னா வந்து இதுல வர காமெடிஸ் எல்லாம் ரொம்ப கிரிஞ்சா தான் இருக்கு. ஏன்னா சந்தானம் வந்து ஏதாவது ஒரு சில இடத்துல வந்து கமெண்ட் பண்ணாருன்னா நல்லா இருக்கும். பட் எல்லா இடத்துலயுமே கமெண்ட் பண்ற மாதிரி இருக்கிறது வந்து ரொம்ப கிரிஞ்சா இருக்கு. செகண்ட் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு படம்னாலே 3 சாங், ஒரு ஃபைட், 3 காமெடி ட்ராக் இருந்தா வந்து ஒரு படம் வந்துரும்ன்ற மாதிரி எடுக்கிறாங்க. பட் அதெல்லாம் இப்போ ஒர்க் அவுட் ஆகாதுன்றது வந்து இந்த படத்தை பார்க்கும்போது தெரியுது. 3வது ரீசன் கேட்டீங்கன்னா வந்து படம் எதை நோக்கி போகுதுன்னே தெரியல, எங்கிருந்து ஆரம்பிக்குது, அந்த கனெக்டிவிட்டி வந்து சரியா இல்ல. ஆடியன்ஸ் ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்லயே இருக்காங்க. இந்த படத்தை பார்க்கறதுக்கு ஒரு ரீசன் கேட்டீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ்க்காக படம் பார்க்கணும் அப்படின்னா இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படத்துக்கு கொடுத்த காசு ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு கொடுத்த காசு ஒர்த்துன்றத விட சாட்டிஸ்ஃபேக்டரியாவே இல்ல. நீங்க இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் ஒர்த்தா இல்லையான்றத வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ரிவ்யூ கரெக்டா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ்.